ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்தியான பம்ப்கின் சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பம்ப்கின் சூப் ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவு பம்ப்கின் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூட சேர்த்துக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணினதும் ஒரு 2 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். பம்ப்கின்லேருந்து எடுத்த இந்த சீடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது லைட்டாக கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அளவுக்கு வதக்க தேவையில்லை. இந்த அளவு வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க பம்ப்கினை இப்போ இது கூட ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுமே 1 கப் அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட்டுறலாம். 15 மினிட்ஸில் பம்ப்கின் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் பண்ண வச்சிடலாம். A few moments later. நல்லா கூல் ஆனதுமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான பம்ப்கின் சூப் ரெடி. இந்த சூப்புக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது ஆப்ஷனல் தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்தி டயட் ஆப்ஷன். ஸோ நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to my channel healthifyukitchen.